அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏகாதசியின் மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த திதி. அந்த திதியில் நம்ம விஷ்ணுவை நோக்கி விரதம் இருந்தால் நம்மளுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏகாதசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாதமும் அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய 11வது நாளை தான் ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏகாதசி அப்படிங்கிறத ஏகம் ப்ளஸ் தசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஏகம்னா 1, தசம்னா 10. 1 + 10 = ஏகாதசி 11வது நாள். இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலையிலேயே எழுந்து நீராடி அன்னைக்கு ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம பகவான் நாமங்களை சொல்லிக்கொண்டு பகவான் கதைகளை கேட்டுக்கொண்டு விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மிகவும் கடினமான விரதம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல 2 வேளையாக இருந்த உணவு பழக்கமானது இப்பெல்லாம் 3 வேளை கம்பல்சரிங்கிறது ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கிடைக்கும் போதெல்லாம் நடுவில் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம எதுவுமே சாப்பிடாம முழுக்க முழுக்க விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நாள் தசமி அன்னைக்கே பெருமாள் சன்னதிக்கு சென்று, ஏகாதசி வருது நாளைக்கு, இது மிகவும் கஷ்டமான ஒரு விரதம். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய சக்தியையும் மனதில் ஒரு தெம்பையும் எனக்கு நீ அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்டேயே முதல்ல வேண்டி கேட்டுக்கணுமா. அதுக்கப்புறம் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் துவாதசி அன்னைக்கு காலையில யாராவது ஒரு வேதம் கற்ற அந்தனருக்கு ஏதாவது ஒரு தட்சணையோ ஒரு சாப்பாடோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மளுடைய வயிற்றில் உள்ள உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம மாசம் முழுக்க வருஷம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வயிற்றில் உள்ள ஜீரண உறுப்புகள் எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த உறுப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உடலுக்கு தேவையான சக்தியை அந்த உடல் ஓட்டத்துக்கு கொடுத்துட்டு அதிகமாக இருக்கிற சக்தியை அங்கங்க சேமிச்சு வைக்குமா. ஏன் அப்படின்னா, எப்பயாவது இந்த உடலுக்கு இந்த உணவு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த சக்தியை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சேமித்து வைத்த சக்தியை உபயோகிக்கிறதுக்கு அதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால அந்த சக்திகள் சேமிச்சு அது என்ன ஆகுதுன்னா, நாளடைவில் ஒரு கட்டியாகவோ ஒரு கல்லாகவோ மாறி நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குது. இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டு அது கட்டியாகவோ கல்லாகவோ மாறாமல் தடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருப்பது நம்மளை கேன்சரில் இருந்து கூட காப்பாற்றும் என்று சமீபத்திய ஆய்வு முடிவுகள் நிறைய தெரிவிக்கின்றன. இந்த ஏகாதசி எப்படி வருது அப்படின்னா, 15 நாட்களுக்கு ஒரு தடவை தான் வருது. அதாவது சுக்லபக்ஷத்துல 11வது நாள் ஒரு தடவையும் கிருஷ்ணபக்ஷத்துல 11வது நாள் ஒரு தடவையும் தான் இந்த ஏகாதசி வருது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துல 24 ஏகாதசிகள் வருது. என்னது, வருஷத்துல 24 நாள் நாம் பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலைக்க கூடாது. நம்ம முஸ்லிம்கள் எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ரம்ஜான் அப்படின்ட்டு ஒரு மாசம் முழுக்க காலையில இருந்து இரவு வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அவ்வளோ நல்லா விரதம் இருப்பாங்க. அதுவும் 30 நாட்கள் தொடர்ந்து இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கூட கிடையாது. நம்மளுடைய பகவான் நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு, எதுவுமே கஷ்டம் இல்லாம. அதாவது 15 நாட்கள் நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க, எப்படி வேணா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இந்த ஏகாதசி வருது
வருது அப்படின்னா ஐயோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்மளுடைய உடம்பை நம்ம செப்பனிடுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு நம்ம பழகணும். இந்த ஏகாதசி விரதம் இருப்பதனால உடலுக்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதாலும் நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பத்தி எப்ப நம்ம தெரியுது அப்படின்னா, யுதிஷ்டிரர் வந்து கிருஷ்ணரை கேட்கிறாராமா, இந்த தை மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியினுடைய மகிமை என்ன, சுக்லபக்ஷ ஏகாதசியின் மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டிரன் கிருஷ்ணர் கிட்ட கேட்க கேட்க அவர் ஒன்னொன்னுத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காராம். அத பாத்ம புராணம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல தொகுத்து எழுதி வச்சிருக்காங்க. அந்த கதைகள் எல்லாத்தையும் தான் இப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒவ்வொரு ஏகாதசியிலையும் பார்க்க போறோம். முதல்ல ஏகாதசி தேவி எப்படி தோன்றினாங்க அப்படிங்கறத தான் இப்ப பார்க்க போறோம். ஏகாதசி தேவி யாரு அப்படின்னா, அவங்க வந்து விஷ்ணுவினுடைய ஒரு அம்சம். முன்பொரு காலத்துல முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தேவரும் மூவரும் என்னை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கி வச்சிருந்தான். அதனால அவன் என்ன பண்ணான், தேவர்களுக்கு மிகவும் தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துக்கு மேல விஷ்ணு அவனோட போரிடுறதுக்காக வந்து அவன் கூட யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆகியும் அவனை விஷ்ணுவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பிரம்மா கொடுத்த வரத்தின்படி மூவராலும் அவனுக்கு சாவு கிடையாது அப்படிங்கிறது இருக்கிறதுனால விஷ்ணுவால அவனை அழிக்க முடியல. உடனே விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு கொஞ்சம் போக்கு காட்டிட்டு ஒரு குகையில போய் படுத்து தூங்குற மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் என்ன பண்றான், எங்க விஷ்ணுவை திடீர்னு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்கன்னு தேடிட்டு கடைசியில விஷ்ணு தூங்கிக்கிட்டு இருக்க அந்த குகையில வந்து பாக்குறான். இவரு முழிச்சிட்டு இருக்கும் போது இவரை 1000 வருடம் யுத்தம் பண்ணியும் ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும் போதே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை ஓங்குறான் விஷ்ணுவை அழிப்பதற்காக. அப்ப வந்து விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு பெண் ஒருத்தி தோன்றி வெளியே வரா. அந்த பெண் வந்ததை பார்த்ததுமே முரண் பாக்குறான். யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ ஏன் தூங்கிட்டு இருக்கிறவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ வா முதல்ல என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாளாமா. என்னது பெண்ணிடம் போய் நான் சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு முரண் மிகவும் இலக்காரமாக பேசி, நான்லாம் பொண்ணுகிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானாமா. அதை கேட்டதுமே ஏகாதசி தேவி என்ன பண்றாங்களா, அப்படியா அப்ப என்கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூங்காரம் பண்றாங்களாம். அந்த ஒரு ஹூங்காரத்திலேயே அந்த முரணானவன் பொசுங்கி போயிடுறானா அப்படியே. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட விஷ்ணு விழித்தெழுந்து ஏகாதசி தேவியை பார்க்கறாரு. அப்போ அவங்க விஷ்ணுவை நமஸ்கரிச்சு சொல்றாங்க, சுவாமி இன்னைக்கு ஏகாதசி தினம் அப்படிங்கிறதுனால என்னை வந்து ஏகாதசி தேவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உங்களிலிருந்து தோன்றியவள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்களாம். அதனால அவங்கள பார்த்துட்டு விஷ்ணு என்ன சொல்றாராம், நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என்னை நீ காப்பாற்றியதால் உனக்கு வந்து நான் ஒரு ஆசீர்வாதம் பண்றேன். இன்னையிலிருந்து ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் யாரெல்லாம் விரதம் இருந்து என்னுடைய நாமங்களை ஜபிக்கிறார்களோ, என்னுடைய கதைகளை கேட்கிறார்களோ, பேசுகிறார்களோ, பாடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மிக மிக நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாராம். அதுல இருந்து தான் இந்த ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வர ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாம பாவ புருஷன் அப்படின்ற ஒருத்தனை வந்து பிரம்மா படைச்சிருக்காரு. அந்த பிரம்மா அந்த பாவ புருஷனுடைய அங்கங்கள் அனைத்துமே பாவங்களாக உருவாக்குனாராம். அவனுடைய தலை அப்படிங்கிறது என்னன்னா பிரம்மஹத்தி அப்படிங்கிற பிராமணரை கொல்லக்கூடிய ஒரு பாவம். அவனுடைய கைகள் என்னன்னா கோஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவதை. கால்கள் என்ன அப்படின்னா பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தல் தான் அவனுடைய கால்கள். கண்கள் என்ன அப்படின்னா மதுபானம் குடிக்கக்கூடிய அந்த பாவம் தான் கண்கள். முகம் அப்படிங்கிறது திருடுதல் அப்படின்னு சொல்ற பாவம். வயிறு பிறரை வஞ்சித்தல். தொடை அப்படிங்கிறது குரு நிந்தனை அல்லது குரு துவேஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க பாவமயமாக ஆன ஒரு பாவ புருஷனை பிரம்மா படைக்கிறாராம். அவன் வந்து உலகத்தில் வலம் வரும் போதே அவனுடைய காத்து பட்டும் போதே மக்கள் எல்லாரும் பாவிகளாக ஆகிட்டு இருந்தாங்களாம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா நரகத்துல ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதை பார்த்ததுமே விஷ்ணு என்ன பண்றாரு, நரகலோகத்துக்கு போய் யமன் கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு
தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமன் சொல்றாராம். அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் காதில் விழும்படியாக இந்த ஏகாதசி தேவியினுடைய அவதார கதையை விஷ்ணு அந்த நரகத்தில் சொல்றாராம். இந்த கதையை கேட்ட அங்க இருக்கக்கூடிய பாவிகள் அனைவருடைய பாவங்களும் உடனே மன்னிக்கப்பட்டதாம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏகாதசியில விரதம் இருந்தோம் அப்படின்னா நாமும் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் அப்படிங்கிறதுனாலயே இந்த ஏகாதசியில விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இந்த பாவ புருஷன் என்ன பண்றான், எல்லாரும் ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னவும் அவனுடைய பாச்சா எங்கேயுமே பலிக்கல. அதனால அவனும் விஷ்ணுவிடமே வந்து தஞ்சம் அடைகிறான். உடனே விஷ்ணு என்ன பண்றாரு, என் காலில் விழுந்தவர் யாரையும் நான் கைவிட்டதில்லை, அதனால இனிமே ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நீ என்ன பண்றன்னா அரிசியில் போய் இருந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றாராம். ஏகாதசி அன்னைக்கு யார் யாரெல்லாம் நல்ல அறுசுவை உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்களோ அவங்களை மட்டும் நீ தொந்தரவு செய்ய வேண்டும், மற்றவர்களை யாரையும் நீ பீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, விரதம் இருப்பவர்கள் யாரையும் நீ பீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவ புருஷனுக்கு அனுகிரகம் பண்றாரு. அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு நாள் விரதமே இருந்து பழக்கம் இல்லாத நாமெல்லாம் எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மலைப்போம். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடிந்த வரை நம்மளால எவ்வளவு அளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அளவு குறைச்சு இதை கூட சாப்பிடல அப்படின்னா எனக்கு மயக்கமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு 4 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு 2 இட்லி, ஒரு 3 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு இட்லியாவது கம்மி பண்ணி சாப்பிட்டு பழகி வந்தோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளால அந்த 4 இட்லியுமே சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடிய ஆற்றலும் அனுகிரகமும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவாவது இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க நாம் பழக வேண்டும். இந்த மாசம் தை மாசத்தினுடைய சுக்லபக்ஷமாகிய ஏகாதசி தான் இன்றைய ஏகாதசி. இதற்கு புத்திரதா ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த புத்திரதா ஏகாதசியில என்ன ஆகுது அப்படின்னா, பத்ராவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்துச்சா முன்னொரு காலத்துல. அந்த பத்ராவதி ஊர்ல சுகேத்து அப்படிங்கிறவன் வந்து ராஜாவா இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அந்த சுகேத்து மன்னனுக்கு குழந்தை வரம் இல்லையா. அதனால மிகவும் மனம் வருந்திய அந்த மன்னன் காட்டு பக்கமா போய் யாராவது முனிவர்கள் இருந்தா அவங்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சு அவங்களிடம் ஏதாவது ஆசி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி போகும்போது வழியில அவரு விஸ்வேதேவர்கள் அப்படிங்கிற முனிவர்களை பார்க்கறான். இந்த விஸ்வேதேவர்கள் யாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய முனிவர்கள். இவர்கள் தான் ஹோமத்தில் தரப்படும் அவிர்வாகத்தை கொண்டு சென்று அந்த தேவதைகளுக்கு சேர்ப்பவர்கள். அதே மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு அளிக்கக்கூடிய தர்ப்பணம் அந்த பித்ரு இதுலயும் அவங்க பித்ரு தேவதைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த விஸ்வேதேவர்கள். இந்த விஸ்வேதேவர்களை பார்த்து அவர் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்க தான் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தை மாதத்தினுடைய சுக்லபக்ஷ ஏகாதசியான புத்திரதா ஏகாதசியில நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. அதே மாதிரி அந்த சுகேத்து மன்னனும் இந்த தை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியில விரதம் இருந்து புத்திர பேர் அடைந்ததாக வரலாறு சொல்லுது. இப்போ ஏற்கனவே எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகும், அவர்களுக்கு தேவையானவை பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சிலருக்கு ஜாதக தோஷங்கள் கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஜாதக தோஷங்கள் எப்ப நம்மளுக்கு தெரிய வரும்னா, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் அந்த தோஷங்கள் தெரிய வரும். இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட அவை நிவர்த்தி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தோஷத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண்ணோ பையனோ விரைவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம், நம்மளுக்கு நன்மை உண்டாகும். இந்த ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்கு. என்ன அப்படின்னா, பீஷ்மர் வந்து தட்சிணாயத்துல உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
உத்தராயணம் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உத்தராயணமாகிய தை மாதம் வந்த பிறகும் சுக்லபக்ஷமாகிய இந்த ஏகாதசியில் தன்னுடைய உயிரை நீத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இதற்கு பீஷ்ம ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு. இந்த ஏகாதசி உபவாசம் இருப்பதனால நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் வரும். இந்த சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம் எல்லாம் கிடையாது. ஆனால் அந்த உணவு உட்கொள்ளுதல் அப்படிங்கிறதையே நம்ம ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளிடம் இருக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள், தீய குணங்கள் அதெல்லாம் கூட நம்மளால மீண்டு வர்றதுக்கு இது நம்மளுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அதனால் அனைவரும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து பகவான் நாமங்களையும் பகவத் கதைகளையும் பேசி கேட்டு ஜபித்து நல்ல பலன்களை அடைவோமாக. ஜெய் ஸ்ரீராம்.